செஞ்சுருக்காங்க. கட்சி பேதத்தை தாண்டி, அதாவது இந்த கட்சிக்கு தான் நான் வாக்களிப்பேன், இந்த கட்சிக்கு தான் நான் வாக்களிக்க மாட்டேன் அப்படிலாம் யோசிக்காம கட்சி பேதத்தை தாண்டி திமுக கூட்டணியே என்டிஏ கூட்டணியை அசால்ட்டா ஜெயிக்க வச்சு ஏன் தன்னோட கூட்டணி கட்சியை சார்ந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே ஒரு ஓப்பன் போடியத்துல இந்த மாதிரி பேசுறப்போ எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியினர். அவங்களை சமாதானப்படுத்த தான் யோசிக்கணுமே தவிர்த்து நீ ஓட்டு போட்டா போடு இல்ல போடா கட்டி போ. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி எப்படி என்டிஏ கூட்டணியை ஜெயிக்க வைக்க போகுது அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா என்டிஏ கூட்டணி வந்து பிரச்சாரம் பண்ணி பயங்கரமா போய் களத்துல உழைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. திமுக கூட்டணியே என்டிஏ கூட்டணியை அசால்ட்டா ஜெயிக்க வச்சிரும். ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சாரம் நடந்துச்சு. இந்த பிரச்சார கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் அவர்கள் இருக்காங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுகிறாங்க ஒரு பேச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்வர் ஆட்சியில் என்னங்க நீங்கள் குறை சொல்ல போகிறீங்க, ஒரு விஷயம் சொல்ல போறீங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமை நிறைய நடந்திருக்கு, அதே மாதிரி போதை கலாச்சாரமும் இருக்குன்னு சொல்ல போறீங்க, அவ்வளோதானே, அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு இடத்துல அட்மின் அப்படிங்கிறது நல்லா இருக்கு, ஒரு ஸ்டேட்டை நல்லா ஆள்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு என்னங்க மெயினாக தேவை, லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கணும். லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்தால் தான் பொதுமக்களால் நிம்மதியாக ஒரு இடத்துல நடமாட முடியும். அந்த இடத்துல லா அண்ட் ஆர்டரை கேள்விக்குறியாகக்கூடிய ரெண்டு விஷயம் தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ எப்படிங்க எங்களை மாதிரி பெண்களாக இருக்கட்டும் இல்லாட்டி பெற்றோர்களுக்கு, அதாவது பிள்ளைங்களை பெற்ற பெற்றோர்களுக்கு எப்படிங்க உங்கள் மேலே நம்பிக்கை வரும் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் மற்ற கட்சியினர், அதாவது பிற எதிர்கட்சியினர் வந்து உங்களை பார்த்து இந்த கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் பிற கட்சியினர் வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னோட கூட்டணி கட்சியை சார்ந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே ஒரு ஓப்பன் போடியத்தில் இந்த மாதிரி பேசுறப்போ எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு நாங்கள் வாக்களிப்பது என்பது என்னோட ஒரு கேள்வி. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்புறம் ஒரு டயலாக் சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் அண்ணன் அவர்களுக்கு நான் வலது கையாக இருந்து இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நான் ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏன் இது வரைக்கும் திமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போதான் பிரேமலதா மேடம் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆனால் திமுகவில் நிறைய பெண் தலைவர்கள், மதிப்பிற்குரிய நிறைய பெண் தலைவர்கள் இருக்காங்க. ஏன் அவங்களால ஒழிக்க முடியலையா? ஏன் அவங்களால எதுவுமே செய்ய முடியலையா? ஏன் அவங்களே நீங்கள் அதாவது தாழ்த்தி பேசுகிற மாதிரி நீங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? ஏன்னா நிறைய மதிக்கக்கூடிய பெண்மணிகள் நிறைய பேர் நிற்கிறாங்க இந்த இடத்துல, அவங்களையே நீங்கள் தாழ்த்தி பேசுகிறீங்க இந்த இடத்துல அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இதை தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அதாவது நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அவங்கள பார்த்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சரி அதை தாண்டி ஒன்றுமே இல்லைன்னா செந்தில் பாலாஜி அவர்கள், அதாவது மதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு என்ன, மதிப்பிற்குரிய நேரு ஐயா அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு என்ன, அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அது என்ன போயிட்டு இருக்கு, அதை நீங்க கொஞ்சம் பாத்தீங்களா? காவலில் எடுத்து விசாரித்த அமலாக்கத்துறையினர் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அதை பார்த்துட்டு தானே இந்த டயலாகை நீங்கள் பேசியிருக்கணும். அதாவது ஒரு மேடையில் நாங்கள் நல்லபடியாக லா அண்ட் ஆர்டரை கொண்டு போவோம், லா அண்ட் ஆர்டருக்கு இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு எங்கள் ஆட்சியில் லா அண்ட் ஆர்டரே இல்லை அப்படின்ட்டு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியின் எதிர்காலம் எவ்வாறு உள்ளது? மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அவர் நிறைய வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வராரு, நிறைய ஸ்கீம்ஸை பற்றி பேசுகிறாரு, அவர் நிறைய விஷயம் செய்கிறார், நான் இல்லை மறுக்கல, அதை நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அந்த ஸ்கீம்ஸை சேர்த்தாலும் இந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர் தானே ஒரு முக்கிய புள்ளியாக இருக்குது. அந்த லா அண்ட் ஆர்டர் எங்கே போச்சு?
அப்படிங்கிறது அந்த லா அண்ட் ஆர்டர்ல அவங்க பேசினது வெறும் திமுக ஆட்சியை மாத்திரம் டவுன் பண்ற மாதிரி எனக்கு ஃபீலா இல்ல. அதுக்குள்ள யார் இந்த லா அண்ட் ஆர்டருக்கு இன்சார்ஜ், யார் இந்த லா அண்ட் ஆர்டர் பாக்குறாங்களோ அவங்களே சேர்த்து தானே அவங்க பேசியிருக்காங்க. இதுக்கு மேல இப்ப ரீசெண்டா சொல்றாங்க திருப்பரங்குன்றத்துல வந்து நான் அதை பத்தி எதுவுமே இது பண்ணல, பத்திரிகையாளர்கள் திருத்தம், பத்திரிகையாளர்கள் வந்து சரியா அது உள்வாங்கிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒழிப்பார் இல்ல நிறுத்துவார் அப்படின்னு தான் சொன்னேன். நாங்க மேடம் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க என்ன போட்டிருக்கீங்க நியூஸ், அதாவது நியூஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் காமனா எல்லா பொதுமக்களும் பார்க்குற ஒரு விஷயம் தான். அதுல என்ன போயிட்டு இருக்கு அதை நீங்க கொஞ்சம் பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அதாவது பிடிஆர் ஐயா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு, மதிப்பும் இருக்கு, மரியாதையும் இருக்கு. ஆனால் பிடிஆர் ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்சி அவர்களை, அதாவது அதிமுக வேட்பாளராக நிற்கும் சுந்தர்சி அவர்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சினிமா சங்கி அப்படின்னு பேசியிருக்காரு, தெருக்குத்தாடி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. சினிமா சங்கி எல்லாம் சேர்ந்து பண்றாங்க அவங்க அடுத்த தொழிலுக்காக. என்னைக்குமே இந்த மாதிரி கபட நாடகம் போட்டு வந்து கூத்தாடும் தனிநபர்களை ஏற்றுக்கொண்டதே இல்லை. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இவர் சினிமா சங்கி அப்படின்னா உங்களோட தலைவர், மாண்புமிகு தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்கேருந்து வந்திருக்காங்க? திரு உதயநிதி ஸ்டாலின், அதாவது நம்ம டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கேருந்து வந்திருக்காங்க? மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி ஐயா எதுலேருந்து வந்திருக்காங்க? ஸோ சினிமா சங்கி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அவங்கள பார்த்து. அதே மாதிரி தெருக்கூத்தாடி. ஸோ மிக அழகா வந்து சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க, படிப்பு அப்படிங்கிறது வந்து பேப்பர்ல வாங்குற விஷயம் இல்லை, ஜஸ்ட் பேப்பர்ல மாத்திரம் படிப்பு இருக்கு அவசியமே இல்லை, உங்க பேச்சு உங்க நடவடிக்கை தான். ஏன்னா அவர் மேல அவ்வளோ ரெஸ்பெக்ட், எனக்கும் அவர் மேல பிடிஆர் மேல அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் எப்படி இருக்கு? ஸோ இப்படி அவர் பேசுறப்போ எப்படி ஓட்டு போட முடியும்? ஏன்னா ஒரு எதிர்க்கட்சியில் நிற்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு சன் நியூஸ்ல கூட, ரீசன்ட் சன் நியூஸ்ல பேர் சொல்ல விரும்பல, ஒரு செய்தியில வந்து பேசுறாரு, அவர் பேட்டி எடுக்கிறாங்க, அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எலெக்ஷனை பொறுத்தவரை நீங்க எப்படி சார் சுந்தர் சி அவங்களை பத்தி ஏதாவது பேசுவீங்களா, எப்படி நீங்க பிரச்சாரம் பண்றீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் அழகா சொல்றாரு, இல்ல நான் மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கேன், நான் அதை வச்சு தான் பேசுவேனே தவிர்த்து மற்றவங்களை விமர்சிக்க வேண்டிய தேவை அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படி கூறிய அவர் எதற்காக சினிமா சங்கி என்றும் அது மட்டும் இல்லாம தெருக்கூத்தாடி என்றும் கூறுகிறார்? அப்போ உங்களோட தலைவரும் சரி, அதாவது மாண்புமிகு தலைவர் கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், இல்ல அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், இல்ல நிறைய பேர் இருக்காங்க திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியில, இப்ப அவங்களா சினிமா சங்கியா? நீங்க எதை மீன் பண்ணி பேசுறீங்க? உங்க கட்சியை நீங்களே தரைக்குறைவா பேசுனீங்கன்னா அப்ப எதிர்கட்சிக்காரங்க எப்படி உங்களை மதிப்பாங்க? மக்கள் உங்களை எப்படி மதிப்பாங்க? உங்க கட்சியை எப்படி மதிப்பாங்க? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த கேண்டிடேட் போனோம் அப்படின்னா, அப்பாவு அவர்கள், மதிப்பிற்குரிய அப்பாவு அவர்கள். அவர் வந்து ராதாபுரத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அவர் தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. போறப்போ பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து சிலர் வந்து அவர கேள்வி கேட்குறாங்க. "சார் நாங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தோமே சார், இவ்வளோ என்ன குடுத்தோம் அப்படி இந்த மாரி மனுலாம் குடுத்தோமே, அந்த மனுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் நீங்க எதுவுமே எடுக்கலையே சார்?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. ஆனா, அவர் அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல? அதாவது அவர் ஒரு மெச்சூர்ட் பொலிட்டீஷியன், பாலிடிக்ஸ்ல நெறைய நாள் இருக்காரு. அப்போ அவர் என்ன பதில் குடுத்துருக்கணும்? கண்டிப்பா இதனால ஏன் ஆக்ஷன் எடுக்கலங்கிறத பார்த்துட்டு நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம்னு தான் சொல்லி கொந்தளிப்போட இளைஞர்கள் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ, அவங்கள அழகா சமாதானப்படுத்த தான் அவர் யோசிக்கணும். திஸ் இஸ் எலக்ஷன் டைம் ரைட்? அவங்கள சமாதானப்படுத்த தான் யோசிக்கணுமே தவிர்த்து, நீ ஓட்டு போட்டா போடு, இல்ல போடாக்காட்டி போ. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். குழப்பவாதி அமைதியா கேளு, ஓட்டு போட்டு போட்டு போடாட்டு. சார், ஒரு ஓட்டு கூட நம்ம தலையெழுத்த மாத்தும். ஒரு ஓட்டுக்குள்ள கூட நீங்க தோக்கலாம். ஒரு ஓட்டுல கூட நீங்க ஜெயிக்கலாம். அந்த ஒரு ஓட்டு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருத்தருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க அப்படி பேசலாமா? ஏன்னா நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, அதாவது ஓட்டு வேணும், ஓட்டு வேணும், மக்களிடத்தையே சேர்க்கணும் நம்ம பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம முதல்வர் அவர்கள் வந்து நிறைய பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்போ, நீங்க எப்படி பேசலாமா? இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க கட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு கனிமொழி அவர்கள் வந்து ரீசெண்டா வந்து தூத்துக்குடி சைடு அந்த சைடு போறாங்க, ஏதோ பிரச்சாரத்துக்கு போறாங்க. போற சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்மணி, ஒரு இன்ஸ்பெக்டரோட பொண்ணு வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி குறை இருக்கு வச்சு. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவங்கள பார்த்து நீங்க கிளம்புங்க, ஓட்டு போட்டா போடுங்க, போடா கட்டி போங்கன்னு சொல்லல. அந்த இடத்துல அவங்க மெச்சூர்டா என்ன சொல்றாங்க? கிளியரா சொல்றாங்க, ஓகே இதை வந்து கட்சியோட மேலிடத்துல நான் கொண்டு போறேன்னு தான் சொல்றாங்க. சோ கட்சியோட மேலிடத்துல கொண்டு போறேன்னு தான் நீங்க சொல்லியிருக்கணுமே தவிர்த்து, நீ ஓட்டு போட்டா போடு, போடா கட்டி போ. அப்படி நாங்க ஓட்டு போட்டா போடு, போடா கட்டி போனா நீங்க ஏன் நிக்கிறீங்க? எங்க ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு தானே ஒரு ஒரு இடமா நீங்க வரீங்க. எதுக்காக இந்த வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்றீங்க? இதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா,
மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள், அவர் மீது எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அவர் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தார், ஒரு பேட்டியில் வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி என் தொகுதியில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் உடனே சால்வ் பண்ணிடுவேன். அப்படி சால்வ் பண்ணவே இல்லைன்னா எடுத்து காட்டுங்க. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் அந்த இடத்துக்கு போயிட்டு எப்போ மனு கொடுத்தாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் இதை இன்னும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அட போங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பார்ட்டிக்குள்ள இருக்கிற அலைன்ஸ் பீப்புள் அண்ட் அந்த பார்ட்டியில் நிற்கிறவங்க பேசுகிறாங்க. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடியவங்களோட மெயின் ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகிரி அவர்கள் நிறைய செஞ்சிருக்காரு திமுகவுக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்க முடியாத ஒன்று, ஒரு குடும்பத்திலையும் ஒத்து. ஆனால் அவரோட மகளே இப்போ ரீசெண்டாக அக்யூஸ் பண்ணியிருக்காங்களே, அவரோட மகளே இந்த 8000 ரூபாய் கூப்பன் வந்து வேஸ்ட்டு, வேலை வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களே போட்டிருக்காங்களே. இதெல்லாமே இருக்கட்டும். இன்னொரு விஷயம் இருக்கு ஷேர் பண்றதுக்கு. அதை பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால ஷேர் பண்ணணும்னு தோணுது. அதாவது திமுக அணியினரின் சார்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக அணி சார்பா பார்த்தீங்கன்னா, ஏதோ பரிசு பொருட்கள் ஏதோ குடுத்துட்டு இருந்திருக்காங்க போல. அது வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு ஏதோ குடுக்கல. அந்த பொண்ணு போயிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஏதோ ரொம்ப தகாத வார்த்தைகள் ஏதோ பேசியிருக்காங்க போல, அந்த நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. அதை கேட்டு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு பார்க்குறப்போ மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஒரு பெண்மணியா மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஸோ கொடுக்குறீங்க, நியாயமா பார்த்தீங்கன்னா பரிசு பொருட்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு, இது கொடுக்கறதே தப்பு. பிகாஸ் நம்ம ஓட்டு போடுறது அப்படிங்கிறது நம்ம ஜனநாயக கடமையை தான் நம்ம ஆற்ற போகிறோம். அதுக்கு நீங்கள் உண்மையிலே எல்லாம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் பணம் கொடுக்கணும்? எதுக்காக பரிசு பொருட்களை போய் வீடு வீடாக தேடி போய் கொடுக்கணும்? அதாவது சலுகைகளாக நீங்கள் வந்து தனியாக ஆட்சிக்கு வந்த அப்புறம் அவங்களுக்கு செய்யறது 1000 ரூபாய் கொடுக்குறதா இருக்கட்டும், 2000 ரூபாய் கொடுக்குறதா இருக்கட்டும், 10, 8 எவ்வளோ நாளும் கொடுக்குறதா இருக்கட்டும், அது நீங்கள் ஆட்சி அமைச்சோன்னே டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இப்போ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எதுக்காக காசு, எதுக்காக இந்த பரிசு, நிறைய இடத்துல மாட்டினதா வேற நியூஸ்லாம் நிறைய பார்த்தோம். ஸோ எதுக்காக இது? ஏன்னா இது ஜனநாயக கடமை. நீங்கள் உண்மையிலே நல்லது செஞ்சுருக்கீங்க மக்களுக்குன்னா கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்களே. ஸோ இன்னொரு விஷயம், ஒரு டைம் நம்ம வந்து இவங்க கொடுக்குற கிஃப்ட்ஸு, இவங்க கொடுக்குற காசுக்கு நம்ம ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அதாவது இவங்க இருக்கிற அந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இப்போ நீங்கள் ஓட்டுக்கு காசு யாரும் ஒரு சிலர் வந்து உடனே சொல்கிறதா இருக்கட்டும், கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு டைம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு டைம் அவங்க கிட்ட ஒரு குறைன்னு போய் நிற்கிறப்போ எவ்வளவு டைம் நம்ம அலைவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் யோசிங்க. உங்களுக்கு யார் அது வந்து யார் நல்லது செய்கிறாங்கன்னு பாருங்கள். அது திமுகவாக இருக்கலாம், இல்லை என்டிஏ கூட்டணியாக இருக்கலாம், இல்லைன்னா மற்ற பிற கட்சியினர் யாரா வேணா இருக்கலாம். ஆனா அந்த தொகுதியில, நீங்க இருக்கிற தொகுதியில யாரு உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டா நாளைக்கு நம்ம வந்து அங்க இங்க அலைய வேணாம், நமக்கு ஒண்ணு அப்படின்னா அவங்க குரல் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வாக்களிங்க. தயவு செய்து உங்க ஓட்டை வீணாக்காதீங்க, சிந்திச்சு வாக்களிங்க அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அண்ட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஜென்ரலாக போகிறப்போ பேசுகிற விஷயம் வந்து, இப்போ எனக்கு வந்து ஒரு 8000 ரூபாய் வந்துருச்சு, 8000 ரூபாயில் அதை வாங்க போகிறேன், இதை வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எதை வாங்கினாலும், அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல யார் செய்கிறாங்கன்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர்த்து ஒட்டு மொத்தமாக இந்த 8000 வரும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுறது அப்படிங்கிறதே நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. உங்கள் ஏரியாவில் நிற்கிற அந்த கட்சி, அதாவது 10,000 ரூபாய்க்குமே இருக்குது. 10,000 ரூபாங்கிறது என்டிஏ கூட்டணி அறிவித்த ஒரு விஷயம். ஸோ என்டிஏ கூட்டணி அறிவித்த 10,000 இருக்கட்டும், இவங்க அறிவித்த 8,000 இருக்கட்டும், இது மொத்தமாக அவங்க ஆட்சிக்கு வந்தால் செய்கிற ஒரு விஷயம். நீங்கள் மொத்தமாக அவங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஓட்டு போடாதீங்க. உங்கள் தொகுதியில் யார் நல்லது செஞ்சுருக்காங்க, செய்வாங்கன்னு நினச்சிட்டு ஓட்டு போடுங்க. அதுக்கப்புறம் அது டிசைட் ஆகும் யாரு பெட்டரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இறுதியா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. என்ன அப்படின்னா, மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. அந்த 234 தொகுதியிலும் உண்மையிலே நின்று களப்பணியில ஈடுபடுற ஒரு தொகுதியிலுமே உண்மையிலே நின்று களப்பணி ஈடுபடுறவங்களுக்கு வாக்களிங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த காசு கொடுக்கறது, இந்த பணத்தை கொடுக்கறது அண்ட் கிஃப்ட் பொருளை கொடுக்கறது, இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க ஓட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நிலைமை என்னவா இருக்கும், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன், அதாவது உங்கள் சந்ததி, அவங்களோட நிலைமை என்னவா இருக்குன்னு ஒரே செகண்ட் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து வாக்களிங்க. உண்மையானவங்களுக்கு நீங்க வாக்களிச்சீங்க அப்படின்னா உங்க வாக்கும் வீணாகாது, உங்க தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அவங்க கையில இருக்குங்க. ஸோ அதனால மக்களே யோசிங்க, சிந்திங்க. யார் உங்களுக்கு
செஞ்சிருக்காங்க. கட்சி பேதத்தை தாண்டி, அதாவது இந்த கட்சிக்கு தான் நான் வாக்களிப்பேன், இந்த கட்சிக்கு தான் நான் வாக்களிக்க மாட்டேன் அப்படிலாம் யோசிக்காம, கட்சி பேதத்தை தாண்டி உண்மையா இருக்கிறவங்க, உண்மையா உங்களுக்காக யார் செய்வாங்கன்னு உங்க மனசாட்சி கேட்டு பாருங்க. அவங்களுக்கு வாக்களிங்க. கண்டிப்பா சொல்றேன். ஸோ என் மனசுல உள்ள ஒரு கருத்துக்களை என்ன சொல்லணுமோ நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேல வாக்களிச்சு உங்க ஒரு ஓட்டு கூட உங்க மொத்த தொகுதியோட தலையெழுத்த மாத்தும். ஸோ அத மனசுல வச்சுட்டு நீங்க வாக்களிச்சீங்க அப்படின்னா, நல்லதே பிறக்கும், நல்லதே நடக்கும், இனிதே நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பூர்ணிமா. நன்றி, வணக்கம்.